காரியம் முடிஞ்சா போய் தண்ணியை குடி. டயர்டா இருக்கா? தண்ணியை குடி, தண்ணியை குடி. எத்தனை பேரை தான் தண்ணி குடிக்க சொன்னான்னு தெரியல. இத்தனை பேர் நின்றுட்டு இருக்காங்க. எவ்வளவு லிட்டர் தண்ணி குடிச்சிட்டீங்க? முன்னப்புறம் 2 லிட்டர். எதுக்கு தண்ணி இருக்குதா வச்சிட்டாங்க? ப்ரோ காலைல தண்ணி குடிக்கிறீங்க. அங்க ஃபில்டர் கிட்ட ஃபுல்லா கூட்டமா நின்று இருக்கு. எத்தனை லிட்டர் தண்ணி குடிப்பாங்க? இவன் 4 லிட்டர்ன்றான், 7 லிட்டர்ன்றான். தேம்பாறு ஓட்டம் மார்க்கெட் ரூம்ல நான் பார்க்கலையே. என்ன தண்ணி குடிக்க சொன்னேன், எவ்வளவு குடிக்கணும்னு பசங்க 3 பேர் வந்து ஒன்னா வந்து கேட்டாங்க. அவங்க ஒரு அடிக்கிற மாதிரி நிற்கிறாங்க. நான் உடனே ஜூட் விட்டேன். இங்க பிரச்சனையே இதுதான். ஒரு மனுஷனுக்கு சராசரியா அவனுக்கு எவ்வளவு தண்ணி ஒரு நாளைக்கு தேவைங்கிறது யாருக்குமே தெரியறது இல்லை. அதுக்கு ஒரு வேல்யூ சொல்றேன். அவனோட வெயிட் இன்டூ 0.033 இதுதான். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா 70 kg ஒரு பர்சன் எடுத்துக்கோங்க. இன்டூ 0.033 போட்டா 2.3 லிட்டர்ஸ் வரும். அவன் ஒர்க் அவுட் பண்றான்னு சொன்னா ஒரு 1 லிட்டர் கூட சேர்த்து கொடுங்க. அவன் ஒர்க் அவுட் பண்ணல, நல்ல ஹாட்டான சீசன்ல இருக்கான்னு சொன்னா ஒரு 500 ml சேர்த்து கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவன் ஒர்க் அவுட் பண்ற பர்சன் 70 kg இருக்கான்னு சொன்னா 3.3 லிட்டர்ஸ் குடிக்கணும். இதுதான் அவனோட ஒரு நாளைக்கு தேவையான வாட்டர் கன்சம்ஷன் லெவல். இது நிறைய பேர் சொல்லாம எவ்வளவு குடிக்கிறதுன்னு தெரியாம சுத்திட்டு இருக்காங்க. மாத்திக்கோங்க.